ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் என்னென்னா கோர்ட் டாஸ்க் ஆரம்பிச்சாச்சு. ஸோ வழக்கெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அமித் அண்டு நம்ம இவங்க யார் அமித் அண்டு கானா வினோத் வந்து அவங்களுடைய வழக்கை வந்து சொல்லிட்டு போனாங்க. செம்மையாக இருந்துச்சு. வினோத் வந்து பிக் பாஸ் மேலேயே வந்து வழக்கு போட்டாப்புல. அப்புறம் அவர் செலிபிரிட்டியாக வந்து அமுச்சு விட்டார். அடுத்து வந்து சாண்ட்ரா வந்தாங்க மூணாவதாக. சாண்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்வதி மேலே வந்துட்டு வழக்கு போட்டாங்க. இவங்க பண்ண ஒரு விஷயத்தால் என்னுடைய எக்ஸ்லாம் போயிடுச்சு, என்னோடய ப்ரோட்டீன்லாம் போயிடுச்சு, அதுக்கு நான் வந்து நஷ்டஈடு மாதிரி கேட்குறேன் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு விக்ரம் வந்து வீக்கெண்ட் எபிசோடில் வந்துட்டு அவங்கள அமுக்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து சொல்லியிருப்பார் போல் இருக்குது. அது சம்மந்தமாக ஒரு வழக்கு. மூணாவது வந்து கமருதீன் மேலே வந்துட்டு ஏன்னா அந்த சாரி கேட்கும்போது வந்துட்டு ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியில் வந்துட்டு கலாச்சிருக்கார் போல் இருக்குது நம்ம சாண்ட்ராவை. அதனால் அதை வந்துட்டு என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு. அதுக்கப்புறம் உங்கள் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆள் வந்தார் விக்ரம் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பயங்கரமாக திங்க் பண்ணுவார்ல, அவருக்கு சண்டைகள் பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து சுபிக்ஷா மலை, என்ன சுபிக்ஷா மலையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சா, என்னென்னா பீட் பாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே பாடி சாகடிக்கிறாங்க ஒன்று. இன்னொன்று வந்து அந்த எச்சி துப்பி நாரடிக்கிறாங்கன்னு அது ஒரு கேஸு. ரெண்டாவது வந்து அமித் வந்துட்டு வீக்லி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு கிடைக்கலன்ற டென்ஷனில் மற்றவங்களோட உழைப்பை திருடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது வந்துட்டு அதை பற்றின ஒரு விஷயம் சரிங்களா. மூணாவது தான் வந்துட்டு சரியான விஷயம் என்னென்னா இந்த 24/7 ஒரு விஷயம் வந்து மறைக்கப்பட்டதுச்சு பார்த்திங்களா, அந்த வழக்கு இப்போ வருது. என்னென்னா நிறைய பேர் வந்து இதை வந்துட்டு ஒரு விஷயமும் இது பண்ணாங்க, ஷேர் பண்ணாங்க. இவர் கானாவனத்து இந்த பக்கம் நிற்பார், திவ்யா அந்த பக்கம் நிற்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கானாவனத்து மேலே வந்து இவங்க 8 வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கானாவனை திரும்ப தாக்குவார் சரிங்களா. அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக போச்சு. அதுக்கப்புறம் 1 hour எபிசோடு கட் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ என்னென்னா விக்ரம் வந்துட்டு அந்த நேரத்தில் ஒருவேளை இவர் கால் பட்டிருக்கும்னு சொல்லிட்டு தெரியாமல் வெளியே வந்து சாரி கேட்டிருப்பார். அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா விக்ரம் தான் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது பண்ணி ஷேர் பண்ணி விட்டாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது அது விக்ரம் பண்ணவே கிடையாதான். நான் தேவையில்லாமல் ஒரு வேலையும் கால் பட்டிருக்கும்னு சாரி கேட்டேன். ஆனால் உண்மையிலே நான் பண்ணல, அந்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால் இப்போ நான் ஒரு வழக்கு போட்டிருக்கேன்னு சூப்பரான ஒரு வழக்கை வச்சுருக்காரு. ரொம்ப தேவையான வழக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இருக்கிற பயங்கரமான குழப்பம் அன்றைக்கி என்ன ஆச்சு, அதை வந்து இப்போது சம்மந்தப்பட்ட திவ்யாவும் கானாவனத்தை சொன்னாங்கன்னா செம்ம மாதம் இருக்கும். ஸோ இந்த வழக்கை நான் ரொம்ப ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு இவர் அதான் ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்தது இப்படி கண்ணை மூடிட்டே வருவார், அப்படி டக்குன்னு மேலே பட்டுருவாங்க மேலே, உடனே அவங்க வந்து மிதிச்சிருவாங்க. அதுக்கு இவர் வந்து வேணுட்டு மிதிச்சாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப மிதிச்சிருவார் சரிங்க. இது எல்லாமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்று கண்ணை கட்டியிருக்கிறதுனால யாருக்கு யாரை என்ன எந்த இன்டென்ஷனில் இடிச்சாங்கன்ற விஷயங்கள் தெரியாது. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் அன்றைக்கி வந்து ஆனால் வேறு மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் போச்சு. அதுக்கப்புறமா திவ்யா அதை பற்றி பேசவே கூடாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விக்ரம்லாம் ஷேர் பண்ணியிருப்பார் கண்ணிக்கிட்ட. ஸோ இப்போது அது வந்து வழக்கில் வந்துச்சுன்னா செம மாதம் இருக்கும். என்ன நடந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இருக்கிற சூப்பரான வழக்குனா எந்த வழக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 4 வழக்கில் இதுக்கு முன்னாடி வீடியோ 2 வழக்கு சொல்லியிருப்பேன். இப்போது 4 பேர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 12 வழக்கு. எந்த வழக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்லாம்.